ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தனி மனிதர் வருமானம். தனி மனிதர் வருமானம்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு சேலரி கிடைக்கிது. அந்த சேலரியை ஆனுவல் ஒன்ஸ் வந்து கணக்கீடு பண்ணுறது வந்து தனி மனிதர் வருமானம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் ஆகும். நம்முடைய மந்த்லி சேலரியை ஆனுவல் ஒன்ஸ் கணக்கிடுவோம் பற்றி அதுதான் வந்து தனி மனிதர் வருமானம் சொல்கிறாங்க. இதில் மேஜரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன். ஏன் சமமாக இருக்காது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்று செலுத்துதல் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த தனி மனிதர் வருமானத்தோட சேர்க்கப்படுகிறது. மாற்று வருமானம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், பண ஓய்வூதிய திட்டங்கள், பென்ஷன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 1000 rupees இந்த முதல்வன் திட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் மாதிரி வரக்கூடிய அந்த பண விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்று செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த தனி மனிதர் வருமானத்தோடு சேர்க்கப்படுவதன் காரணமாக இது வந்து நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை பார்த்துக்கணும்.